ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஈத் டே ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஈதுக்கு பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் போட்டு செய்கிற ஸ்வீட்ஸ் எதுவும் பண்ணலைங்க. ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஸ்வீட் தான் பண்ணினேன். அதுவும் முன்னாலேயே செஞ்சு வைக்கிற மாதிரி ஸ்வீட். ஈத் அன்றைக்கி மார்னிங் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த ஸ்வீட் எல்லாமே முன்னாலேயே செஞ்சு வச்சிடலாம். முதல் நாள் நைட்டே நான் புட்டிங்கும் ஐஸ் கோகோனட்டும் செஞ்சு வச்சுட்டேன். முதல்ல நம்ம ஐஸ் கோகோனட்டோட ரெசிபியை பார்த்துடலாம். இது ஒரு நோ குக் ரெசிபிங்க. நம்ம இதுக்கு குக் பண்ண வேண்டியதே இல்லை. இதுக்கு டெசிகேட்டட் கோகோனட், ட்ரை கோகோனட் எடுத்துக்கணும். ஒரு 3 கப் போல், கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் செஞ்சேன், அதனால் 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட் இல்லாட்டி நம்ம ஃப்ரெஷ் கோகோனட்டை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுவும் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இதோட லிங்கை வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிராண்டில் ரொம்ப நல்லாயிருக்கு டெசிகேட்டட் கோகோனட். 3 கப் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு 1.5 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கணும். ஐசிங் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகராக பவுடர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகருக்கும் ஐசிங் சுகருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கார்ன்ஸ்டார்ச் இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டாக அதே அளவோடு தான் நம்ம ஸ்வீட்டெல்லாம் சேர்த்துக்கணும், சுகர்லாம் சேர்த்துக்கணும்னு இல்லைங்க. நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை முதல்ல கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்கணும். ஐசிங் சுகர் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கண்டென்ஸ்டு மில்கோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் சேர்த்துக்கணுங்க. 200 ml, அந்த வழக்கமாக ஒரு 400 ml டின் வரும், அதில் ஆஃப் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுறணும். எந்த ட்ரேயில் செட் பண்ண போகிறோமோ அதில் நெய் தடவியோ இல்லை நம்ம இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டோ வச்சுக்கலாம். இதோட பதம் பார்த்திங்கன்னா கையால் அழுத்தி உருட்டையில் நல்ல உருளை வரணும், அந்த மாதிரி இருக்கணும். நான் இன்றைக்கி 2 கலர் செய்ய போகிறேன். ஒன்று ப்ளெயினாக அந்த ஒயிட்லேயும், இன்னொன்று லைட் எல்லோ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இதுக்கு ஃபுட் கலரோ ஃப்ளேவரோ அவங்கவுங்க விருப்பம் தாங்க. நான் எந்த ஃப்ளேவரும் சேர்க்கலை, ஏன்னா கோகோனட், டெசிகேட்டட் கோகோனட்டோட வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சோ ஒரு டம்ளர் வச்சோ அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல செட் ஆகிடும். இது செட் ஆகிறதுக்கு டைமெல்லாம் எடுத்துக்காதுங்க. அழுத்தி விட்டுட்டு நம்ம அடுத்த லேயர் போட்டுடலாம். லேசாக எல்லோ கலர் சேர்த்து அடுத்த லேயராக போட்டுக்க போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். 1 ஹவர்லேயே செட் ஆகிடும். முதல் நாள் நைட்டே நான் புட்டிங்கும் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால 1 லிட்டர் அளவுக்கு ஹோல் மில்க் எடுத்திருக்கேன், ஃபுல் ஃபேட் மில்க்கு. ஒரு 1/4 கப் மில்க்கை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த புட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. இதுக்கு கடல் பாசியோ சைனா எதுவுமே தேவையில்லை. மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் இருந்தாலே ஈஸியாக பண்ணிடலாம். இதை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் சேர்த்துடலாம். இந்த புட்டிங்க்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ரோஸ் சிரப் சேர்ப்போம், அது வேறு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இதுக்கு வாசத்துக்கு ரொம்ப மெயினான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் தாங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்க போகிறேன். இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை கண்டிப்பாக கைவிடாமல் தான் கிளறணுங்க. நம்ம மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் பிடிச்சிடும். பாருங்கள், பதம் செட் ஆகிட்டு இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பவுலுக்கு மாற்ற போகிறோமோ அதுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறுனாக்கில் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டால், ஒரு மூடி போட்டால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நல்ல செட் ஆகிடும். நான் இன்றைக்கி ஓவர் நைட் அப்படியே வச்சிட போகிறேன். நான் இன்றைக்கி வடைக்கு பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் மாவு அரைச்சேன்.
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிக்சியில் மாவு அரைக்கல இந்த மாதிரி வெண்ணெய் கட்டி மாதிரி மாவு வர மாட்டேங்குதுன்ட்டு. இதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், சூப்பராக பண்ணிடலாம். ஐஸ் கோகோனட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே செட் ஆகிடும். நான் ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டேன். இதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓரங்களில் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் இல்லை, ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லைட் கூல்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு இதோடு சேர்த்து நான் பூரி பண்ணியிருந்தேன், ஸ்டஃப்டு பூரி. ஆல்ரெடி அதோட ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ஐஸ் கோகோனட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வடையும் பொரித்து எடுத்துடலாம். வடை மட்டும் தான் நான் மார்னிங் செஞ்சேன், மற்ற எல்லா ஸ்வீட்டும் முத நாளே செஞ்சு வச்சுட்டேன். இந்த வடையோட ரெசிபி மிக்சியில் பண்ணி நல்ல மொறுன்னு எப்படி வடை பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபியை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். புட்டிங் நல்லா செட் ஆகிட்டு இப்போ மேலே ரோஸ் சிரப் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்ககிட்ட இந்த ரோஸ் சிரப் இல்லாட்டி நம்ம சீனி பாகு பண்ணுவோம் இல்லையா, குலோப் ஜாமுனுக்கு பண்ணுற பாகை விட கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு அதில் ஃபுட் கலரும் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கிட்டிங்கனாலே நல்ல ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. இந்த புட்டிங் பிளெயினாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் சிரப்போடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.